ஹாய். ஹாய். ஸோ யாருன்னா இந்த வீடியோவ பார்க்கும்போது தம்ப்நெயில பார்த்துட்டு, உங்களுக்கு வேற வேல வெட்டி இல்லையா? உங்களுக்கு பொழப்பு இல்லையா? அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு வாய் நமனமன்னு ஆமா, வந்துட்டாங்கன்னா, எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. ஆ பொழப்பு இல்ல. எல்லாம் நாங்க இருக்கிறத இத அத வச்சு தான் சோறே தின்னுட்டு இருக்கோம். அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ChatGPT இல்ல ஏதாவது ஒரு ஏஐ கிட்ட போயிட்டு ஜிகேஎஸ் கிரியேஷன்ஸ் அப்படின்னா இந்த சேனல் எத பத்தி பேசும் அப்படின்னு போட்டீங்கன்னா, அவங்க ரியாலிட்டி ஷோஸ் இருக்குல வந்து கமெண்ட்ரீஸ் ஆர் ரிவ்யூஸ் குடுப்பாங்க. மெயின்லி தமிழ் பிக் பாஸ் ஷோன்னு இருக்கும். எங்க டிஸ்கிரிப்ஷனும் அதான் இருக்கு. அப்போ இந்த தமிழ் பிக் பாஸ் ஷோ அத சார்ந்து, அதற்குள், அதற்கு வெளியே, அந்த அவுட் வீதி ஆஃப் த பாக்ஸ், போராட்டம் இன்சைட் த முடிஞ்சு, பாக்ஸ் அது வரைக்கும் எங்களோடது போயிட்டு இருக்கோம். போயிட்டு தான் சோ இருக்கும். அதுல வந்துட்டு நெறைய பேர் வந்து வெளியில சும்மா 1 ஹவருக்கு ஒரு சோ வீடியோ இந்த போட்டு மாரி வந்து உட்கார்ந்துருக்காங்க. நாட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது வந்து போட வேண்டியது தானேன்னு கேட்கிறவங்கலாம், நாங்க டாக்டர்ஸ் பத்தி போட்டிருக்கோம். அந்த வீடியோவ போய் பாருங்க. டாக்ஸ் பத்தி கேரளால போட்டுருக்கோம். டாக்ஸ் பத்தி போட்டிருக்கோம். அந்த வீடியோவ போய் பாருங்க. கேரளால வந்து ஒரு கொடூரமா ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டாரு. அது வந்து ஒரு பொய்யான கேஸ் போடப்பட்டது. அதுல வந்து அவங்க பெயில்ல கூட வந்துட்டாங்க. சோ அந்த ஒரு கேஸ் பத்தி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய நாட்டுல ஏதாவது ஒரு போர் இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. அத பத்தி பேசியிருக்கோம். ஆனா உங்க கண்ணங்கள்லாம் போகாது. நீங்க அத தட்டி ஒரு பார்க்க சின்ன மாட்டீங்க. குழந்தை வந்து ஒரு 5 வயசு குழந்தை பாண்டிச்சேரியில வந்துட்டு ரேப் பண்ணி கொலை பண்ணி சாக்கடையில நாங்க போட்டாங்க. அந்த அந்த வீடியோஸ் போட்டதெல்லாம் விஷயத்தெல்லாம் நாங்க போட்டப்போ அது என்னன்னு பார்க்க கூட அங்க யாருமே வரல. சோ அந்த வீடியோஸ பார்த்து கமெண்ட் பண்ணாதவங்க இல்ல உங்களுக்கு இங்க நிச்சயமா வந்து if you are பேசுறதுக்கு interested on those topics, please go and watch those videos. ஆனா நீங்க நீங்க பார்க்க இதோட மாட்டீங்க. நான் தான் உங்களுக்கு பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே இந்த பிக் பாஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம நீங்க வரீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறமா வந்து திட்டிட்டு போயிடுறது கடைசியா. ஆமா. நோக் நோக். நீங்க எல்லாம் தண்டம். ம். நீங்க எல்லாம் முண்டம். இதெல்லாம் நீங்க யார்ட்ட போய் சொல்லணும்? அந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணும். ஏன்னா அவங்க வெளியில வந்து கண்டென்ட் குடுத்துட்டே இருக்காங்க. அப்ப நாங்க அந்த கண்டென்ட்ட யூஸ் பண்ணிக்கிறோம். எங்களோட சேனலுக்கு நாங்க தான பண்ண முடியும். அண்ட் எங்க சப்ஸ்கிரைபர்ஸும் அதுக்காக தான் வந்திருக்காங்க. அத கேட்க அவங்களும் தான் வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இத பத்தி என்ன நியூஸ் வந்ததுன்னா, அத பத்தி இன்ட்ரெஸ்ட் காட்ட தான் அவங்க இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு புடிக்கலாதவங்க தயவு செஞ்சு ப்ளீஸ் இத வந்து நீங்க வந்து கட் ஸ்டாப் தி பண்ணிட்டு வீடியோ. போயிட்டே சோ இருங்க. ஓகே நம்ம வந்துடலாம். ரொம்ப நேரம் இது பேச வேணாம். பேச வேணாம். பிரஜின், சாண்ட்ரா இன்டர்வியூ குடுத்திருக்காங்க. கூடவே அவங்க இன்டர்வியூக்கு பதிலடியா ரம்யாவும் குடுத்திருக்காங்க. சோ இத பத்தி தான் ஃபர்ஸ்ட் பேச போறோம். இன்னொரு விஷயம் இருக்கு. அது வேற வீடியோவா வரும். சோ ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த பத்தி பேசலாம். பிரஜின், சாண்ட்ரா வந்து தனித்தனியா இன்டர்வியூஸ் குடுத்தாங்க. தனித்தனியா மூவி ப்ரமோஷன்ஸ்னாங்க. காலேஜுக்கு வந்து சாண்ட்ரா போனாங்க. அங்கேயும் பிரஜின கூப்பிடல என்னமோ தெரியல. இவங்க காலேஜஸ்ல போய் சீஃப் கெஸ்ட்டா போயிருந்தாங்க. எல்லாம் அதெல்லாம் நடந்தது. இப்போ அவங்க வந்து 2 பேரும் கப்புலா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசியிருக்காங்க. அந்த வீடியோஸ் வந்து இப்போ நீங்க எந்த இது இந்தியா இந்தியா கிளிட்ஸா? கிளிட்ஸ். இந்தியா கிளிட்ஸ்ல நீங்க போய் பார்க்கலாம். இதுல ஏதாவது புதுசா பேசுறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது மேட்டரான இவங்க இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் குடுத்துட்ட அப்புறமா சாண்ட்ரா இன்டர்வியூ குடுத்த அப்புறமா ரம்யா வந்து வாய்ஸ் நோட் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க இல்லையா? நீங்க அவரு தான் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லி, அந்த கதையை எப்படி திருத்தலாம்? அந்த கதைக்கு மாற்று கதை எப்படி கூறலாம்? அப்படின்றதுக்காக சாண்ட்ராவும் பிரஜினும் உட்கார வச்சுட்டாங்க. இதுல வந்து நான் வந்து ஒண்ணு சொல்லணும். பிரஜின் பாவம் அப்பப்போ வந்து உண்மைய உளர்றாரு. அதுக்கு வந்து மேக்கப் பண்றதுக்கு நம்ம சாண்ட்ரா நல்ல வந்து இன்டர்வியூன் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன்னா பிரஜின் அவர்களால முடியலங்க. அவர் நிறைய உண்மைய எனக்கு பேசுறாரு. நடிக்க தெரியாதுங்க அப்படி உண்மைய இருக்காரு. பேசுறாரு. ஆனா உண்மைய பேசினா கூட, அது நீ உண்மைய பேசிட்டியா? அப்ப இந்த பொய்யையும் அதுக்கு நீ வந்து மாற்றா சொல்லியே ஆகணும். ம். அப்படித்தானே சொன்னேன் அப்படின்னோன, ஆமா ம். அப்படிதான் சொன்னேன். என்ன பண்றது? வீட்டுக்கு போனா சோறு தின்னணும்ல. அதனால நாங்க பேசித்தான் ஆகணும். இப்ப கூட இங்க கூட நிறைய பேருக்கு உங்களுக்கு லைஃப் இல்ல அவங்களுக்குலாம். ஆஃப்டர் அவங்க வெளியில வந்தாச்சு. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நாங்களும் அத தான் சொல்றோம். எல்லாருக்குமே அதுல லைஃப் இருக்கு. இதுல என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு நல்ல லைஃப், ஒருத்தவங்களுக்கு கெட்ட லைஃப்ன்னுலாம் கிடையாது. இவங்களுக்கு லைஃப் இருக்குன்னா நாங்க அவங்களுக்கும் லைஃப் ஒருத்தர இருக்கு. பத்தி பேசுறோம்னா, இவங்க இன்னொருத்தர அக்யூஸ் பண்றாங்கல்ல, அந்த பர்சனோட அவங்களுக்காக யார் லைஃப்காக பேசுறது? பேசுறது. ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, இவங்க லைஃப் என்ன ஆகும்னு இவங்க கிட்ட வந்துடுறீங்க. நான் என்ன சொல்றேன், இவங்க முடிஞ்சிருச்சு. சரி நம்ம அத இல்ல அப்புறமா ஒரு கொஞ்சம் நிமிஷம். முடிச்சிடலாம். பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுல. இதோட விட்டுட்டு அவங்கவங்க யார கட்டிட்டு அவங்கவங்க வேலைய பார்க்கலாம்ல. ஏன் திருப்பி திருப்பி நீங்க வரீங்க? அததானே நம்ம பேசி ஆகணும். அது சொல்லு. சொல்லியாச்சு நம்ம அதான் இதுக்கு ம். வருவோம். தர்ஸ்டே வந்து பிரஜன் சொல்றாரு, நான் வந்து தர்ஸ்டேவே உள்ள போ வேண்டியது எனக்கு சொல்லிட்டாங்க. நான் தர்ஸ்டே வந்து உள்ள போணும்னு சொல்லி. எனக்கு மெசேஜ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா நான் போகல. என்ன உள்ள விடல. ஏன்னா நான் உள்ள போயிட்டா சாண்ட்ராவ கேஷ் பாக்ஸ எடுக்க வச்சுட்டு வெளில கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்றதுனால. அது அதுக்காக இல்ல. நீங்க ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தீங்க பிரஜின். ம். நான் ஒரு கையில என் பொண்டாட்டியும், ஒரு கையில கேஷ் பாக்ஸ் புடிச்சு தரன்னு வெளியில இழுத்துட்டு வந்துருவேன் நீங்க சொன்னீங்க. இத எந்த தைரியத்துல சொல்றீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே எது வேணா ஆக்சஸபிள். அது மட்டும் கிடையாது. அன்னைக்கு நான் அந்த கார் டாஸ்க் நடந்ததுல, அன்னைக்கு சொல்றாரு அவரு. நான் வந்து உள்ள இறங்கிறதா இருந்தேன். ம். அப்ப நான் ஃபோன் பண்ணேன். நான் கார் சாவி எடுத்துட்டேன். என்னோட ஜர்க்கின எடுத்துட்டேன். மாட்டிட்டேன். ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே அவங்க என்ன, "அது எப்படி சார் நீங்க உள்ள வர முடியும்? இவர் யாரு? இவர்கிட்ட நான் கெஞ்சுற நிலைமையில அங்க இருக்கிறாங்க." அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்றாங்க, "நீங்க எப்படி சார் உள்ள போ முடியும்னு?" அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உள்ள இறங்க தான் போறேன். எப்படி? ஒருவேள இந்த இவங்க சுஜாவர்ணி மேல ஹெலிகாப்டர்ல இருந்து குதிச்ச மாதிரி, ஒரு ஹெலிகாப்டர வாடகைக்கு எடுத்து மேல இந்த ஸ்வைன்னு நேரா வந்து ரோப் போட்டு குதிச்சிருவாரோ என்னமோ. என்னமோ. சோ அதனால வந்து இவரு உள்ள போறதுக்கு இத சொன்னாங்க. இது என்கிட்ட சொன்ன உடனே, ஓகே கார் டாஸ்க்கும் வந்து நல்லா தான் ரீச் குடுத்திருக்கு சாண்ட்ராவுக்கு. இதுக்கும் நம்மள போ உள்ள அப்டின்னா வந்து சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்க வேண்டாம். அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். ஏன்னா இதுல சாண்ட்ரா தான் வின்னர்னு உங்களுக்கு நெனப்பு. ஆமா. இதுல என்னன்னா, அவரு வந்து ஃபோன்ல எப்படி சொன்னதா வந்து சொல்றாருன்னா, நான் வந்து முதல்ல போனேன். கேம் வந்து மாறுதுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ரம்யா வந்து
இவர்தான் ஃபோன் பண்ணதா ரம்யாவுக்கு சொன்னாங்க. ஆனா இவரு எப்படி சொல்றாரு? ரம்யா எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா அண்ணா நான் உள்ள போறேன்னு ஏதாவது உங்களுக்கு சொல்லணுமா ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாங்களாம். என்னடா அது இந்த பொண்ணு இப்படி கேக்குது சரி நம்மளும் சொல்லுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாராம். அது வந்து என்னன்னா நான் சரி நல்லா எல்லாமே போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன சொல்லிட்டாராம், நீ வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துரு அப்படின்னு அந்த இது அத வந்து அவர் சொல்லல. சொல்லாம என்ன சொல்றாரு, நான் வந்து அவங்க ஃபோன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க கேரவன்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உள்ள போயிட்டாங்கன்னா போன்லாம் புடுங்கி வச்சிருவாங்க. அவங்க கிட்ட ஆக்சஸ் இருக்காதுன்றதுனால நான் மெசேஜ் போடுறேன். அது வாய்ஸ் மெசேஜா போடுறேன். இல்ல ரம்யா நீ எதுவும் சொல்ல வேணாம். அவங்க எல்லாரும் இருக்கட்டும். எல்லாமே வந்து அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அத விட்டாரு. அதுக்கு அத விட்டாரு. ஆனா அங்க அந்த மெசேஜ்ல எப்படி பேசுறாரு? நான் ஏற்கனவே ஒன்னு சொன்னேன்ல அது வேண்டாம். அது வேண்டாம். அது அத பத்தி பேச வேண்டாம். அதுல இதுல எப்படி சொல்றாருன்னா நான் அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்புறேன். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ வந்து உள்ள போய் கேம் அவங்க ஆடட்டும். அவங்க கேரவன்ல இருக்கும்போது இவர்கிட்ட ஃபோன் பண்ணி நான் ஏதாவது சொல்லணுமான்னு சொல்றாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் வாய்ஸ் மெசேஜா போடுறாராம். ஏன்னா உள்ள போயிடுவாங்கன்னு. அப்புறம் சாண்ட்ரா சொல்றாங்க. நான் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம். அது வந்து முடிஞ்சோன்னு சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, இதுக்கு அப்புறமா ஒரு ஃபோன் பண்ணி இல்ல நீ சாண்ட்ராவை படப்பெட்டி எடுக்க சொல்லு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னதா சொல்றாரா. நீ சொல்லு. ஃபோன் பண்ணத சொன்னதா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே இவர் வந்து யோசிக்கிறாரு. நம்ம அப்படி சொல்லவே இல்லையே. நம்ம பொண்டாட்டி சொல்லிட்டாங்க. ஆமா அப்படிதான். அது அப்படிதானே சொன்ன நீ? ஆமா அப்படிதான். நான் வந்து சொன்னேன் பாத்தீங்களா? அத எடுத்துட்டு போய் கனி கிட்ட சொல்லிட்டாங்க. அப்ப கனிக்கு எப்ப ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க? கனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கனி அவங்க அதாவது இவங்க சொல்ற டைம் ஸ்பேரை யோசிச்சு பாருங்க. இவங்க கேரவனுக்கு போய்ட போறாங்கன்னு இவரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடி நான் போறேன்னு இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க சொல்றீங்க. இவங்க கேரவன்ல உட்கார்ந்து இருக்க அந்த டைம்ல நீங்க வாய்ஸ் நோட் போடுறீங்க. ஏன்னா அவங்களால எடுக்க முடியல கேரவன்ல இருக்கறனால. சோ அவங்களுக்கு இவரு வாய்ஸ் நோட் கொடுக்குறாரு. இவங்க உள்ள போயிட்ட அப்புறமா நீங்க ஃபோன் பண்ணி அவங்க ஆவி கிட்ட பேசுனீங்க. இல்ல ஆக்சஸபிள் இருந்திருக்கு உங்களுக்காக தனியா. இல்ல வெளியில அவரோட ஆவியோட பேசியிருப்பாங்க. ரம்யாவோட ஆவியோட பேசியிருப்பாங்க. அந்த ரம்யாவோட ஆவி கனி அவர்களோட ஆவியோட இல்ல கனி அவர்களுக்கு ஆவி இல்ல. அவங்க உள்ள தான் என்டர் ஆகலையே. கனி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அத பேசி கனி சொன்ன ரிப்ளை இந்த ஆவிக்கு புரிஞ்சு ஆவி திருப்பி வந்து ரம்யா மேல ஏறி உள்ள வந்து அவங்க பேசினாங்க. இதுதான் சாண்ட்ராவோட டைம் லைன். அவங்க சொல்ற டைம் லைன். ஒருத்தன் ஒரு மனுஷன் போய் பேசலாம். ஆனா போய் மட்டுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு முடிவே பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை அவங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இது எதுக்கு இவங்க சொல்லணும்? பணத்தை எடுக்க சொன்னாங்க. அதுவே ஒரு தப்பான ஒரு அபத்தமான ஒரு விஷயம். இத ஏன் யாருமே கண்டிக்கலன்றத இப்ப என்னோட ஒரு கூட ஏன் இத வந்து ஒருத்தர் வெளிய இருந்து அவரோட ஃப்ரெண்ட் இங்க 200% நீ வந்து பட்டு பெட்டி எடுக்காதன்னு சொன்னத கோட் வேர்டுன்னு வெளியில இத வந்து நான் இந்த விஜய் டிவிக்கு வரல. நான் ஆடியன்ஸ் தான் வரேன். வெளியில அத கோட் வேர்ட் 100% பிஆர்ல ஜெயிச்சிட்டா. பிஆர் 200% நீங்க கூவிட்டு இருக்கவங்க டைரக்டா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. நான் அவளை எடுக்க சொன்னேன். நான் எடுக்க சொல்லல. நான் இத சொன்னேன். நான் அத சொல்லல. ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட் கிட்ட சொல்ல வச்சு எடுக்க வைக்கிறீங்க. அப்புறம் அதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்கு? உங்களை எதுக்கு உள்ள அனுப்பல? நீங்க எடுக்க வச்சிருவீங்கன்றதுனால தான அவர் அனுப்பல. அப்ப கேம் தலைகீழ மாறுதுன்னு தான அர்த்தம். அவங்க சுய நினைவோட அவங்க டிசிஷன் எடுக்கட்டும்ன்றதுக்கு பாக்குறாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேர் நீங்க எங்க சொல்றீங்க பார்வதி கமருதீன் கப்பிள் கேம் ஆடினாங்க. அததான் வெளியும் வந்து எல்லாரும் காரி துப்பிட்டு இருந்ததோ இல்ல எதுவோ இருந்தது. அதே மாதிரி ஆதிரை எஃப்ஜேவை காரி துப்புறதுக்கு காரணமோ எஃப்ஜே வியானாவை காரி துப்புறதுக்கு காரணமோ இல்ல எல்லாருமே அரோராக்கு வந்து அந்த கெட்ட பேர்ல இருந்து காரி துப்புறதுக்கு காரணம் எல்லாமே அவங்க கப்பிள் கேம் ஆடினதுதான். இவங்க சொல்றாங்க எங்களையே கப்பலா விட்டீங்க. அப்புறம் கப்பிள் கேம் தான் ஆடுவோம். கப்பலா நீங்க உங்களை விட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆனா ஃபைனலா நீங்க பணப்பட்டி எடுக்க சொல்லணும் போது நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க இன்னொருத்தர் மூலியமா அப்படியே கொடுத்து சொல்லி அனுப்பிச்சிருந்தாலும் அங்க அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க இல்ல உள்ள போகும்போது அவங்க சொல்லில அனுப்புவாங்க. உங்ககிட்ட அவர் சொல்லி இருந்தாருனாலும் நீங்க யாருமே செய்யக்கூடாது. இது அவங்கவுங்க கேம் அவங்கவுங்க தான் ஆடணும்னு சொல்லியிருப்பாங்க. இல்லமா தனித்தனியா நீங்க கண்டஸ்டன்ட் உங்களுக்கு ஒரு ஓட்டிங்க்கு ஒரு தனி நம்பர் அவங்களுக்கு ஓட்டிங்க்கு ஒரு தனி நம்பர் சேர்ந்து வெளிய போயிடலாம்ல. போட்டோ போடும்போது கூட நீங்க தனியா இருக்கீங்க இவங்க தனியா இருக்காங்க. ஆக்சுவலா மலையாளத்துல என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கண்டஸ்டன்ட் அவங்க போட்டோஸே சேர்ந்து இருந்தது. ஆமா சேர்ந்து இருந்தது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் ஒரே நம்பர் நோரா அப்படினு சேர்த்து வந்தது. அதே மாதிரி உள்ள போயும் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா கூட இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து ஒரு மெம்பரா ஆக்குனாங்க. அப்புறமா இந்த ரூலை கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதை எடுத்துட்டாங்க. அதுதான் அநியாயம். அதுதான் உங்களை கப்புலாம் ஆட விட்டுட்டு கடைசியில ஏதாவது தூக்குறாங்கன்னா அதுதான் தப்பே தவிர்த்து இவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நீங்க தனித்தனி கண்டஸ்டன்ட்ன்றத உங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டு வந்ததே தனித்தனியா தானே வந்தாங்க. ஒண்ணு சேர்ந்து வரலையா? ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரா தான் வந்தாங்க. ஒவ்வொருத்தர பத்தி தனித்தனி டெஸ்கிரிப்ஷன் கொடுத்தாங்க. அவங்க ஒவ்வொருத்தர பத்தியும் அவங்களோட இதை கொடுத்தாங்க. இன்னும் கேட்டா அதை சூஸ் பண்ணது எல்லாமே தனித்தனி. மொத்தமா அங்க மலையாளத்துல அப்படி கிடையாது. வரும்போதே ஒன்னா தான் அவங்க வந்தாங்க. சோ இது கப்பல் கேம்னு நம்ம சொல்லவே முடியாது. தனித்தனியா தான் வந்தாங்க. ஆனா உள்ள வந்தவொடனே வேற வழினாரு. இது அங்க கப்பல் கேம் தான் ஆட போறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இவரு பாலாஜி அவரோட வைஃப் வந்தப்போ ஒருத்தருக்கு வர்றதுன்றதே தெரியாது. ஆனா அவங்க வந்து லீகலி கப்பல் தானே. வேற ஆமா அவங்க வந்து டைவர்ஸ் இன்னும் வாங்கலையே. அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட வேண்டியது தானே இல்லையே. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரச்சனை பண்ணி அது பெருசா ஆகணும்ன்றதுக்காக தான். ஆனா அது ஆகல.
நடந்தது நிறைய சண்டை எல்லாம் நடந்தது. பட் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தது. அதை விட பெரிய பெரிய ஆனா சம்பவங்கள் ஒண்ணா நடந்தது. சேரல அவங்க. ஆமா. அது இருந்தது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது உங்களை ஒன்னா அனுப்பிட்டாங்க அப்படின்னா ஒரே ஷோவுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா இவ ஒண்ணுல ஆரவும் அன்ஷிதாவும் உள்ள வந்தாங்க. அந்த டைம்ல கப்பிள் தான் சொன்னாங்க. அவங்க கப்பிள் கேம் ஆடினா இன்னும் பேர் கெட்டு போயிருக்கும். பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் உள்ள வரும்போது பிரிஞ்சிட்டாங்க. இப்போ இவங்க ரவீனாவும் மணியும் வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் கப்பிளா தான் உள்ள வந்தாங்க. உள்ள வந்து அவங்க பண்ண கண்டென்ட்க்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரையுமே வெல்ல தோத்துட்டு ஆனா மணிக்கு வந்துட்டு செகண்ட் பிளேஸ் எல்லாம் குடுத்தாங்க. அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல. அது ஏன் வந்ததுன்னே தெரியல. ஆமா. அது 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 பெரிய பாலிடிக்ஸ் வந்துச்சு உள்ள. நமக்கு எதுக்கு? சோ இந்த விஷயத்த இப்ப இவங்க எல்லாம் பேசுறாங்கல்ல, இதுக்கு ரம்யா என்ன சொன்னாங்க? ரம்யா அதுக்கு வந்து ஒரு எதிர் இது வந்து ஜெய் மணிவேல் அப்படின்றவங்களோட நீங்க நிறைய பேர் சொல்லிருந்தீங்க அவர் வரணும் அவர் கீழ்ச்சி எடுப்பாரு அப்படின்லாம் சொல்லி. சோ அவரோடதுலதான் வந்து இவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இதே கதையை அவங்க சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க இந்த கதைனா அவங்களோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்க ஆல்ரெடி வீடியோஸ்ல சொன்னது. அவர் ஃபர்ஸ்ட் எனக்கு அவரே போன் பண்ணாரு. அவளை எடுக்க சொல்லி ரம்யா நீ உள்ள போறியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா நான் போறேன்னா அப்படி சாண்ட்ராவை பணப்பெட்டி எடுக்க சொல்லி கால் பண்ணி சொன்னாரு. சரி அந்த பணப்பெட்டியை நான் வந்து எடுக்க சொல்லணுமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ல நான் கனிக்கு போன் பண்ணேன். இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியாது. நீ டீம் கிட்ட பேசு. டீம் ஓகேன்னு சொன்னாங்கன்னா நீ அதை பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் டீம் கிட்ட வந்து பேசினேன். அதுக்கப்புறமா நானே வந்து இதுல இருந்தேன். என் மைண்ட்ல நான் வந்து எப்படியும் அவங்க என்ன வந்து கேவலமா பேசியிருக்காங்க. என்ன வந்து இதெல்லாம் சொல்லிருக்காங்கன்றப்போ அவங்களுக்கே நான் ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி மைண்ட்ல ஓடினது. அப்புறமா இந்த வாய்ஸ் மெசேஜ் அவர் போடுறாரு நான் போறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா நான் உள்ள வந்துட்டேன். இப்ப நான் கேக்குறேன் ஒரு கண்டஸ்டன்டாவே என்ன பத்தி நீ இவ்ளோ பின்னாடி பேசியிருக்க. என்ன கூடவே ஃப்ரெண்ட் சொல்லிட்டு என்ன பின்னாடி பேசியிருக்க. என்ன கேவலமா பேசியிருக்க ஒருத்திக்கிட்ட நான் ஏன் வந்து பணப்பெட்டி எடுக்க வைக்கணும்னு நான் பேசணும். எனக்கு என்ன தலையெழுத்துன்னாங்க. நீ அனுபவிக்க போறதுக்கு நான் எதுக்கு அதை பண்ணணும்? ரெண்டாவது அதே விஷயத்தை இவங்க பணப்பெட்டி எடுக்க சொல்லுன்னு சொல்லி பேசுற உடனே இது ரம்யாவுக்கு தானே பேக் ஃபயர். அங்க வந்து சாண்ட்ராவை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா சாண்ட்ரா வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க உடனே ரம்யா யாருக்குமே இது சொல்லலன்னு நீங்க சொல்ல முடியாது. அங்க வினோத் கிட்ட அவங்க திருப்பி சொல்றாங்க பணப்பெட்டி எடுக்காத அப்படின்லாம் வந்து ரொம்பவே அழுத்தம் வெளியில இருக்கிற விஷயம் சொல்ல கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா? அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா இதெல்லாம் சொன்னாலும் அப்பயும் அவர் நீ எல்லாம் உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இதுல ஒண்ணு வந்து என்னன்னா சாண்ட்ராவோட இன்டர்வியூல அவங்க ஒண்ணு சொன்னாங்க. ஒரு பிரவீன் காந்தி வந்தாருல்ல ஃபர்ஸ்ட் நாள் அவர் வந்தப்பவே இவர் கேட்டாராம் எவ்வளவு ஜிஎஸ்டி புடிக்கிறாங்க. அவர் முதல்ல இருந்தே எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருந்தாரு. சோ அப்போல இருந்தே அவருக்கு அந்த ஐடியா இருக்கு போல. சரி அது அவர் ஐடியா இருந்ததோ இல்லையோ மத்தவங்கள பார்த்து பயந்தாரோ இல்ல சாண்ட்ராவை தான் பார்த்து பயந்தாரோ இல்ல டீமை பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சாண்ட்ராவை பார்த்து தான் பயந்தாருங்க. அந்த முன்னாடி வர வரைக்குமே அவருக்கு அந்த ஐடியா எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க எல்லாம் எப்போலுந்தோ பணப்பெட்டின்றாங்க. அவர் ஆனா அப்படிலாம் சொல்லல. என்னைக்கு கமருதீன் பார்வதியை வெளியில அனுப்பின உடனே அவர் பயந்துட்டாரு. ஏன்னா இது சாண்ட்ராக்காக தான் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது சாண்ட்ரா அவங்க டச் பண்ணா அதான் தொட்டான் கெட்டான் அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை தொட்டாங்க ரெண்டு பேருமே காலி. அப்ப நம்மள தூக்கத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் கேட்டிருப்பாருல்ல. ஆமா கண்டிப்பா. அப்ப அதுல அந்த சத்தம் எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும்? அப்ப அந்த பொண்ணுக்கான இது மேல வந்துருச்சு. அவ்வளவு நாள் அவர் அதே திருப்பி வந்து இவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரும்போது அப்பயும் இவரு கொஞ்சம் இதுவாதான் இருந்தாரு. அப்பயும் அவர் என்ன அந்த வாட்டர் மெலனை வந்து இவ்வளவு ஏறி குதிக்கிறான் நம்ம கிட்ட. ஏன் நம்மள்ட்ட ஓவரா வராருன்னு இவர் ஃபீல் பண்ணாரு. அவர் வந்ததை விட இவரும் பேசினாருதான். அது ஆனா அவருக்கு எங்க ரொம்ப பெரிய பேக் ஃபயர்னா அது பிரவீன் எல்லாம் கொடுத்ததுதான். நான் பேச மாட்டேன் உள்ள நுழைஞ்ச உடனே அவர் வந்து நீ பெரிய இவனா நான்லாம் அவங்ககிட்ட வந்து பேசணும் ஒரு மாதிரி பேசிட்டாரு. இதெல்லாம் வந்துட்டு என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் என்னவா நினைக்க முடியும்? சாண்ட்ராவை இவங்க மேல கொண்டு வர மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நம்ம லாஸ்டா ஒண்ணுமே இல்லாம போயா ஏங்க நம்மளே வெளியில இருக்கிற ஆடியன்ஸே கடைசி நாள் வரைக்கும் அவங்க வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற வரைக்குமே நம்ம நம்பவே இல்ல திவ்யாக்கு வந்து கொடுப்பாங்கன்னு. அது மட்டும் இல்ல சாண்ட்ராவை வெளியில அனுப்புவாங்க நம்மளா நினைச்சோமா? இல்லமா சாண்ட்ராவை வெளியில அனுப்பிட்டு கூட அரோராக்கு குடுக்கலாம் சபரிக்கு கொடுப்பாங்க இப்படிதான் தோணிட்டு இருந்தது. யார் ஏன்னா அது அப்படிதான் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த பயம் அவருக்கு இருக்கும்ல. கண்டிப்பா இருக்கும். இந்த சேனலோட ஒரு பார்ட்டா இருந்திருக்காரு இருந்தா கூட அவங்க அளவுக்கு நம்ம வந்து பெருசா இன்ஃப்ளூயன்ஷியல் கிடையாதுன்றப்போ நம்மள இப்படிதான் பண்ணுவாங்கன்றது அவருக்கு ஃபீல் ஆகதான் செஞ்சல. சாண்டி அவ்வளோ ஓஹோ ஆகான்னு பேசி கூட ஃபைனலா அங்க சாண்டிக்கு கொடுக்கலையே கவினுக்கு கொடுக்கல. ஆமா கடைசில அங்க கொடுத்தது வந்து சாண்டிக்கு கொடுக்கல கவினுக்கு கொடுக்கல. கவின் வந்து வெளியில போயிட்டாருன்னு நீங்க வச்சுக்கோங்க. டாப்ல இந்த தர்ஷனை இவங்க வெளியில அனுப்பிட்டாங்க. முகினுக்கு தான கொடுத்தாங்க. அங்க அந்த குரூப்லயே நான் சொல்றேன் We Are The Boys குரூப்லயே சுத்தமா வெளில தெரியாத ஒரு ஆள் யாருன்னா முகேன் தான். ஏன்னா அங்க சாண்டியா இருக்கட்டும் கவினா இருக்கட்டும் லாஸ்லியாவா இருக்கட்டும் தர்ஷனா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வெளியில தெரிஞ்சவங்க. அவர் சும்மா ஒட்டிட்டு இருந்தாரு அவங்க கூட அவ்வளவுதான். லாஸ்லியாவா ஒரு மனுஷியாவே இவங்க கன்சிடர் பண்ணல. ஆனா இவர் வந்து கேண்டி இது கவின் என்ன பண்ணாரு நான் உன்னை வந்து வின்னர் ஆக்குறேன் அப்படின்ற மோட்டிவ்ல தான் வெளியே வந்தாரு. சொல்லும் போதே அவர் சொன்னாரு நான் ஒரு ஜோன்ல இருக்கேன் உனக்கு ஒரு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் எனக்கு வெளியில இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் எல்லாம் சொன்னாங்க ஓ லாஸ்லியாவுக்கு தான் இவர் வின்னர் சான்சஸ் ஆக்கணும்னு நினைச்சாரு. அப்ப கூட அவர் சாண்டிக்கு பண்ணணும்னு அவர் சொல்லவே இல்லை அந்த இடத்துல. தெரியல இல்ல நாங்க சொல்லிட்டே வந்தாரு. அவர் தான் சொல்லிட்டே வந்தாரு. சோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்ப இந்த டைம்ல அவங்க சாண்டிக்கு கொடுத்துருக்கலாமே இல்ல தர்ஷனுக்கு கொடுத்துருக்கலாமே. எல்லாருக்கும் ஏன் விடணும்?
ஆனா சாண்டிய கடைசி வரைக்கும் நிக்க வச்சுட்டு 2வது பிளேஸ் குடுத்துட்டு அனுப்புறாங்கன்னா, அத விட கொடுமை எதுவுமே கிடையாது. குருநாதர் குருநாதர் எங்களுக்கு குருநாதர்ன்ட்டு என்னோட பார்ட் நீ, என்னோட ஒரு சோல் நீ அப்படின்றாரு பிக் பாஸ். இல்ல நான் என்ன கேட்கிறேன், எங்களுக்கு அவர பர்சனலா புடிக்காது. அந்த 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 கேம்ல டீமே பிடிக்காதா? ஆமா. அந்த சீசனே எங்களுக்கு பிடிக்கல. அந்த சீசன்ல எங்களுக்கு பிடித்த ஆட்கள் எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சீசன்ல யாரும் வந்து இப்படி அப்படிலாம் நான் சொல்றதுக்குலாம் இல்ல. பட் இது ஒரு அநியாயம். அந்த இடத்துல பார்க்கப்ப அந்த அந்த இடத்துல இல்ல, அங்க அவங்க லீடிங்ல பரவலா இருந்த பேசப்பட்டதை தானே நம்ம சொல்றோம். அதே மாதிரி நெறைய இடங்கள்ல ஏன் இப்ப அசீமோடது எடுத்துக்கிட்டாலும் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அசீம்க்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அங்க நிஜமா வந்து குடுக்கணும் அப்படின்னு பார்த்தா ஷிவிக்கு கொடுத்திருக்கலாம். வோட்டிங்ல விக்ரமன் ஜாஸ்தியா இருந்தாரு. ஆனா அங்க பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வெறும் இவருக்காக மட்டும் பேசப்படல. விசிகால இருந்து விக்ரமனுக்கு பேசினாலுமே ஒரு டிஎம்கே அண்ட் மத்த நெறைய வந்து அ நெறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சேர்ந்து இவருக்கு பேசினாங்க அசீம்க்கு. நியூட்ரலா ஒருத்தவங்க குடுங்க. எந்த டிரான்ஸ்ஜெண்டரை நீங்க இவ்ளோ கூட்டிட்டு வர போறீங்க? நாளைக்கு எந்த டிரான்ஸ்ஜெண்டர் நிக்க போறாங்க அந்த மாதிரி. ஒரு வெரி மச் டேலண்டட். ஒரு என்ன சொல்றது? ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருப்பீங்க ஹிஸ்டரிய. இவங்க நல்ல சான்ஸ் அநியாயமா மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு டிஆர்பி எப்படி எகிரி இருக்கும்னு உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நீங்க எப்படி அநியாயமா யாருக்கோ கொடுக்க போறேன்னு இறங்கும்போது why can't it be இது ஷிவின்? யா 100% ஜஸ்டிஸ். அது ரொம்ப நல்லா வந்திருக்கும். யாரெல்லாம் இவங்க 2 பேருக்கு சப்போர்ட்டர்ஸா இருந்தாலுமே கூட அவங்க கடைசியா அந்த இடத்துல நின்னு அவங்க பேசிருப்பாங்க பாருங்க. எல்லாம் காலியா இருப்பாங்க. அது மாதிரி இவங்க ஒவ்வொரு வாட்டி நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு என்னன்னா இந்த பிரஜின் சாண்ட்ராவோட விஷயத்துல எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் இன்னொருத்தவங்களை குறை சொல்லிட்டு, அததான் ரம்யாவும் சொல்லியிருந்தாங்க. குறை சொல்லுவாங்க, ஆனா குறை மட்டுமே சொல்லிட்டு இருக்கவங்க இவங்க 2 பேரா தான் இருக்கும். அதுவும் ஒன்னா சொல்ல மாட்டாங்க, 2 பேர் சேர்ந்து சொல்லுவாங்க. நமக்கு அது அப்படியே அசிங்கமா இருக்கும், அவமானமா இருக்கும். எனக்கு ஏன் அப்படி நடக்கணும்? நான் ஏன் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்? நான் எப்படிங்க என்ன வந்து ஒரு பொம்பளை அசிங்கமா சொல்லி இருக்குது, அதுக்கே நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன்னு அவங்க வீட்டுக்காரர் என்ன எப்படி எதிர்பார்க்கிறாரு? எனக்கு புரியல அந்த விஷயத்த அப்படின்னு. இவங்க எதுக்கு எடுத்தாலும் இது ஒண்ணுல அதே மாதிரி இது திவ்யாவுக்கு பிஆர், திவ்யாவோட பிஆர் இருக்காங்கல்ல, திவ்யாவோட அப்ப பிஆரால தான் ஜெயிச்சாங்கன்னா இதுல என்ன உங்களுக்கு டவுட்? இது என்ன டவுட் அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்கள பத்தி நம்ம ஏன் பேசக்கூடாது? அப்ப நீங்க யார அக்யூஸ் பண்றீங்க? நீங்க சேனலை தாங்க அக்யூஸ் பண்றீங்க. பிஆர் அக்யூஸ் பண்றாங்க, நம்மள மாதிரி ஜனங்க எல்லாரும் ஓட் போட்டாங்க அவங்கள எல்லாம் அக்யூஸ் பண்றாங்க. நீங்க விஜய் சேதுபதி அக்யூஸ் பண்றாங்க. யார தான் இவங்க அக்யூஸ் பண்ணல? அப்ப வெறும் பிஆர் வச்சுட்டு உள்ள வந்துட்டா வின்னர் ஆயிடலாம், அவ்வளவுதானே? நெக்ஸ்ட் டைம் எத்தனை பேர் நம்ம இதே ஒரே ஆளே வச்சுக்கிட்டு உள்ள வாங்க, யார் யார் ஜெயிக்கிறீங்க நம்ம எல்லா பிஆர் வச்சிருக்கவங்களும் உள்ள வாங்க. எந்த பிஆர் வந்து பெருசா அடிச்சு காட்டுன்னு பண்ணிடுவோம். இதுல அவங்க வந்து சொல்றாங்க அவங்க அரோராக்கு பிஆர் இல்ல, எனக்கு பிஆர் இல்ல. அரோரா கடைசி நேரத்துல இவங்களுக்கு வந்து பண்ணாங்களே ஒவ்வொருத்தரும், அவங்க எல்லாம் யாருன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படி ஒருத்தவங்க பண்றாங்க. இவங்களும் அரோராவை பேசினது ஒண்ணும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. கடைசி நிமிஷத்துல அவங்க கூட இருக்காங்க, அவங்களும் ஒண்ணும் பண்ணல. விக்ரம் உங்களை தூக்கிட்டு போனாரு, சபரி இறங்குனாங்க, வினோத் இறங்குனாரு, ஆனா அரோரா எதுவுமே பண்ணல. அங்கேயேதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு திவ்யாவு மேல கோவம் வருது, சுபிக்ஷாவையும் பிடிக்காது. இல்ல ஆமா சுபிக்ஷாவையும் பிடிக்காது. சுபிக்ஷாவை சிஸ்டர் மாதிரிட்டாங்க கடைசியில. இவங்க ஏன் அரோரானா அவங்க வந்து சபரி விக்ரம் இருக்கும்போது அங்க அரோராவை வந்து பிடிச்சே ஆகணும், வேற வழி இல்ல. அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அவங்க மாறி. ஆனா அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு தடவை கூட உங்களை மென்ஷன் பண்ணல. உங்களை மென்ஷன் பண்ணும்போது கூட அவங்க ஏன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து, ரம்யா ஏன் சாண்ட்ராவுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் அரோரா பேசுறாங்களே தவிர்த்து, அரோரா எந்த இடத்துலயுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசலன்றதுக்கு அநியாயம், இது அக்கிரமம்னு பேசல. ஆமா சொல்லிருக்கலாமே, ஏன் ரம்யா சொல்லியிருந்தா அவங்க எடுத்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லலையே அவங்க. அவங்க அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? ஆமா ஆதியை சொல்றாங்க, எனக்கு இவங்கள தான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. உங்க பேரை அவங்க சொல்லவே இல்ல. அவங்க ஓ அப்படியா இவங்க ஒருவேளை போய் தான் மொத்தமோ அப்படிலான்ற முடிவுக்கு வந்தாச்சு எல்லாருமே. நீங்க வந்து இன்னமும் நான் நல்லவதான், அந்த வீடே நான் அந்த வீட்டுல நல்லவங்க யாருன்னா நாங்க 2 பேரு தான், எங்க பேரை மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, எல்லாம் கேடு கட்டவங்க, எல்லாம் மோசமானவங்க. அடுத்து விக்ரம் தான் கொஞ்சம் நல்லவரு அப்படி இப்படின்னு கொஞ்சம் விக்ரம். அப்புறம் சபரி, நீங்க சபரிக்கிட்டயும் உங்களுக்கு ஒண்ணும் பெருசா சபரியை பத்தி இப்பெல்லாம் பேசுறது கிடையாது. சபரி என்னோட உயிர், சபரி எங்க அண்ணன், சபரி எனக்காக இறங்கி வந்தாரு, என் அண்ணன் ரூபத்துல நான் சபரியை பாக்குறேன், அப்படியே உரிச்சு வச்சிருக்கிறாரு, அவராலதான் எனக்கு எல்லாமே அப்படிலாம் பேசுனீங்க. அந்த அண்ணன் எங்க போனாரு? சபரியை பத்தி எங்கேயுமே பேசுறது கிடையாது. இப்பெல்லாம் எங்க போனாலும் இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள பத்தி பேசிக்குவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வினோத்துக்கு வந்து இல்லன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, வினோத் மட்டும் உங்களை என்ன பெருமையா பேசுறாரு? அந்த வீட்ல யாருமே உங்களை வினோத் தான் முதல்ல எடுத்தோன்னே திவ்யாவோட ஃபேன் மீட்ல வந்து ஃபேன் மீட்ல சொன்னதே அவரு இத சேர்க்க சரியில்லை, கரெக்ட் சேர்க்க சரியில்லை அப்படின்னு அவருதான் உங்களை அக்யூஸ் பண்ணதுலயே வந்து என்ன சொல்றது, டைரக்டா அட்டாக் பண்ணாரு. ஆமா தைரியமா பண்ணவரு. வெள்ள ரிவ்யூவர்ஸ் பண்றதெல்லாம் வேற, ஒரு கண்டஸ்டன்ட் அதை எடுத்து சொல்றதுன்றது வேற விஷயம். உள்ள இருந்தவங்களுக்கு எல்லாருக்கிட்டயுமே நல்ல ஆரம்பத்துல இந்த பொண்ணுக்கும் எனக்கும் பேசாம இருந்ததுக்கு மேபி அவங்க 2 பேர் தான் காரணமா இருக்கு. நல்ல பொண்ணுதான், அதுங்களாலதான் இந்த பொண்ணு சரியில்லை, நம்ம கிட்ட பேசல போல இருக்குன்னு அவர் வாயாலே ஒத்துக்கிட்டாரு.
அப்படி இருக்கும்போது நீங்க என்ன சம்பாதிச்சுட்டு வந்திருக்கீங்க அந்த வீட்ல இருந்து அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் இது விஜய் சேதுபதி சாரோட ஒரு நிறைய ரிலேஷன்ஷிப் அன்பை க்ளோஸான சம்பாதிச்சு. ஒரு ஆமா. அன்பை என்ன சம்பாதிச்சிருக்கீங்க. இவருக்காக அவரு வந்து உட்கார்ந்து பட பூஜைக்கு உள்ள வந்து அவர் வந்து இத கட் பண்றதும், அத கட் பண்றதும் இவங்களுக்கு அண்ட் உட்கார்ந்து வேலை அகைன் அண்ட் பார்க்கறதும். அகைன் இது திருப்பி சாண்ட்ராவோட லைஃப் கிஃப்ட்னு வந்துராதீங்க. இது சாண்ட்ராவோட லைஃப்க்கு சம்பந்தம் இல்ல. அவங்களோட 100 நாள் வாழ்க்கைய அவங்க உள்ள வாழ்ந்ததுக்கு, அவங்க வெளியில பேசுற கமெண்ட்டுக்கான ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் அவங்க படம் நடிக்கிறதோ, இல்ல அவங்க வேற ஏதாவது பண்ணாங்களா, அது உங்க இஷ்டம். என்னமோ பண்ணிக்கோங்க. நல்லா வர்ற படமே நான் ஓட என்ன சொல்றேன், மாட்டேங்குதுன்னு எதுக்கு மத்த இருக்கும்போது, கண்டஸ்டன்ட்ட அவங்க அக்யூஸ் பண்றாங்க? அவ்வளவுதான் கேள்வி இங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அவங்க லைஃப் அவங்க வாழட்டும். அவங்களும் வாழட்டும். அடுத்தவங்களும் வாழ விடுங்க. லெட் தெம் லிவ். அவங்களுக்கு அவங்க வாழறதுல எந்த இதுவும் கிடையாது. இன்னமும் ஏன் அந்த வீட்ட இன்னும் ஏங்க முடிஞ்சே போச்சு. இன்னும் ஏன் அத பத்தி இல்ல பேசுறீங்க? எல்லாரும் அவரே சொல்றாரு. இல்ல அவங்க சொல்றாங்க. அவரே சொல்றாரு. அது இல்ல சாண்ட்ராவும் சொல்றாங்க. எல்லாரும் தலையில வச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் தலையில தான் வச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இந்த இன்டர்வியூஸ்லாம் நான் பேசுறதா இல்லங்க. எனக்கு பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எனக்கு எதுக்கு அந்த இன்டர்வியூ? எனக்கு இல்ல புரியலையே. உங்களுக்கு பட பூஜை இருக்கு. அடுத்தடுத்து பட ஷூட்டிங் இருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இப்படி ஒரு இன்டர்வியூ குடுக்கணும்னு அவசியமே இல்லையே. ஆமா. இப்போ ரம்யா இருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா ரம்யாக்கு வேலை இல்ல. ஆமா அவங்க சொல்றாங்க எனக்கு வேலை இல்ல. அவங்க இன்டர்வியூ குடுத்தாங்கன்னா ஒரு அர்த்தம் இருக்கு. திவ்யாவும் சொல்றாங்க. திவ்யாவுக்கு எனக்கு வேலை இல்ல. அவங்க இன்டர்வியூ குடுத்தாலும் அர்த்தம் இருக்கு. இது பார்வதி வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் வேலை இல்லன்றதால தான் இருக்கிறாங்க. அவங்களும் கம்ருதீனும் சரி இவங்க எல்லாரும் வேலை இல்லன்றதால தான் ஸ்டார்ட் மியூசிக் ஷோக்கோ இல்ல இல்ல வேலை வாங்குற ஒரே ஆள் இவங்க மட்டும் தான். ஆமா அப்படி இருந்தா பத்து படத்தை வாங்கியிருக்காங்க. அப்ப நீங்க எல்லாம் எதுக்குங்க இன்டர்வியூ குடுக்கணும்? தேவையே இல்லாத வேலை. அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துட்டு போலாம். அடுத்தவங்கள பத்தி பேச நீங்க வேண்டிய எந்த ஒரு காரணத்துக்கு இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்கீங்களோ அப்படித்தான் மத்தவங்களும் உங்க மேல கமெண்ட் வைப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதான் அவங்களும் பண்ண முடியும். அப்படி இல்ல. நீ ஒரு கேள்வி வைக்கிறல அதுக்கு பதில் அவங்க தானே கொடுக்கணும். குடுக்காதன்றாங்க. எல்லாதனா அவங்க ஒரு நீ ஒரு யாரும் கேள்வி செவிடு கேக்குறீங்க. கிடையாது. இல்ல இவங்க ஒரு அது கேள்வி என்ன பண்ண கேட்டாங்க அவங்க பதில் சொன்னாங்க. திரும்ப அதுக்கு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. அப்ப அதுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லணும். இப்படியே தான் போயிட்டு இருக்கும். நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரச்சனையே இல்ல. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? முடிஞ்சு போச்சு. அவங்க அத்தோடே முடிச்சிட்டாங்க. இன்னமும் உட்கார்ந்து தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு 18 லட்சம் கிடைச்சிருக்குல்ல. அப்படியே உள்ள உட்கார்ந்து அழுவுறாங்க பொழுது புடிச்சு இத ரொம்ப ஃபீல் பண்ணது அரோரா தான். ஆனா அவங்களே அது அவ்வளவு இது பண்ணல. ஆமா. ஐயோ வட போச்சே. ஐயோ வட போச்சேன்னு சொன்னவங்க அவங்க தான். லாஸ்டா நீங்க வந்து இன்னும் கட்டிட்டு அழுவுறீங்க. என்னன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஊண்டிங் இருந்துட்டு இருக்கு. 18 லட்சத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அடடடடா என்ன மாதிரி ஒரு சான்ஸ மிஸ் பண்ணிட்டோம். நீங்க என்ன பண்ணீங்கன்னா அன்னைக்கு கார் டாஸ்க்கு உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ள இறங்கிட்டு இருக்கலாம். உள்ள இறங்கி உள்ள இல்ல, நீங்க என்ன சொல்லி என்ன எப்படி தடுப்பீங்க? நான் உள்ள போயிட்டா எப்படி தடுப்பீங்க? யார் நீங்க? எப்படி உங்களால தடுக்க முடியும்? அவரு என்ன பிக் பாஸ் வீடு மாதிரி சொல்லல. அது என்னமோ அவங்க வீட்டுக்கு டைனிங் ஹால் மாதிரி இது. நான் ஹால்ல இருந்து டைனிங் ஹால் வர்றதுக்கு நீங்க என்னங்க பதில் சொல்றீங்க? நீங்க யாருங்க எனக்கு பர்மிஷன் கொடுக்கிறதுக்கு? Who are you? How can you say like that? அந்த பிக் பாஸ் வச்சிருக்கலாமே. வீட்டுக்குள்ள உங்கள எல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அவ்வளவு செக்யூரிட்டிய போட்டு, கேமராவ போட்டு, ஆபரேட்டர்ஸ் வேலை பார்த்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்க்கு கூட இவ்ளோ இருக்காது. ஆமா. 1000 கேமரா இருக்குதுன்றாங்க. அவ்வளவு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றாங்க. அந்த சைடு கூட நீங்க சும்மா போயிட முடியாது. 60 கேமராவும் வச்சு உங்களுக்கு அத தான் பார்த்துட்டு இருக்காங்கன்றப்போ, நீங்க அப்படியே எதிரி குச்சி வந்தா உங்களுக்கு தெரியாதா? ஒரு ஹேம்நாத் வந்தாலே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அதானே ஹேம்நாத் இவ்வளவு உருவம். ஹேம்நாத்துக்கு குட்டிலாம் போட்டு வச்சுக்கிதுன்றாங்க. அத கூட கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி ஓகேங்க. இதாங்க விஷயம். சொல்லிட்டோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.